அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் எஸ்டோ டிவி இணைந்து வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு வெற்றி வகுப்பை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகுப்புகள் அடிப்படை ஆரம்பித்து உயர்நிலை, முதுநிலை, இது இல்லாமல் நிறைய பிரசன்ன வகுப்புகளும் நம்ம நடத்தியிருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் நடத்தாத வகுப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் சொல்லணும். என்னுடைய குருமார்கள், நான், அப்புறம் என்னுடைய உதவி ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு வகுப்புகள் எல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். சமீப காலமாக எங்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கக்கூடிய ஒரே வகுப்பு என்ன அப்படின்னா, சார் இந்த ஐபிஎல் வருது, எனக்கு கிரிக்கெட் பிரசனம் பற்றியான வகுப்புகள் வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாகவே எங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. சரி, இந்த கிரிக்கெட் பிரசனம் அப்படின்றது முதல்ல என்ன அப்படின்ற விஷயங்களுக்காக நான் உள்ளே வரேன். முதல்ல ஆரம்ப காலத்தில் ஜோதிடம் பழகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் கிரிக்கெட் பிளேயர். ஸோ ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலத்திலருந்தே தொடர்ந்து அந்த ஆர்வத்துலேயுமே அந்த இதுலேயுமே இருந்ததுனால அப்போருந்தே கிரிக்கெட் ஆர்வம் எனக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். 30 வருடமாக தொடர்ந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு அதில் ஒவ்வொருத்தரை பற்றியான ஒரு திறமை நமக்கு தெரியும். இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடத்தை கற்றுக்கொண்ட பிறகு இந்த ஜோதிடத்தில் கிரிக்கெட்டை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு ஆய்வுகளை நான் இந்த ஜோதிடம் கற்க ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாக இதை ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்கேன். இதில் ஆரம்ப காலத்தில் இருந்தே ஐபிஎல் ஆரம்பித்ததுலேருந்தே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரொடக்ஷன் இது வரைக்கும் ஒரு 2016 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, 2016 தொடர்ந்து ஐபிஎல் ப்ரொடக்ஷன் நிறைய போட்டுட்டு தான் இருந்தோம். ஆரம்பத்தில் நிறைய தோல்விகள் இருக்குது. அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றி, ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் வின்னர்ஸ் அப்படின்ற விஷயங்கள் பார்த்து இது வரைக்கும் நான் ஒரு 10 வருஷம் ஆய்வில் 8 டைட்டில் வின்னரை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்ற விஷயங்களில் நம்ம கணித்து கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், ஸ்டேட்டஸாக வச்சுட்ருப்பேன். இதை பார்த்து நிறைய பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பெட்டிங் கேம் அப்படின்றத விட என்னுடைய ஐபிஎல் என்னுடைய இது பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே 7 மணிக்கு தான் நான் கொடுப்பேன். ஏன்னா பெட்டிங் அப்படிங்கிறது முன்னாடியே கொடுக்கணும். டாஸ் வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பணம் கட்டினா தான் அது பெட்டிங் கேம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னுடைய கேம் நாம் யாருக்குமே அப்படி கொடுக்கறதில்ல. பேட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7 மணிக்கு மேட்ச் அப்படின்னா 6:58, 57 இந்த மாதிரியான நேரங்களில் தான் என்னுடைய ப்ரொடக்ஷனே நான் போடுறது வழக்கம். ஏன்னா இதை நம்பி யார் பெட்டிங் கட்டி அதை ஒரு சூதாட்டம் மாதிரி கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இது இருந்துச்சு. இதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தில் இந்த ட்ரீம் 11, அதாவது அரசு அங்கீகரிக்கப்படக்கூடிய ட்ரீம் 11 அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. இதில் செலெக்ஷனுக்காக நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் என்னுடைய ஆய்வுகள் நிறைய இதில் நடந்துச்சு. ஜாமக்கோல் மூலமாக சில பிரசனமும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தினசரி லக்ன ரீதியாக, ஓகேங்களா, கோச்சார ரீதியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் உலகியல் ஜோதிட ரீதியாக எந்தெந்த நாடு எந்தெந்த ராசிக்குள்ளே வரும்ன்றதை கணித்தும், ஸோ இந்த நாடுகளுக்கு இது நல்லா இருக்குது, இந்த நாடுகளுக்கு இது நல்லா இல்லைன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நிறைய ஆய்வுகள் பண்ணி ஒரு 10-11 வருடமாக நான் சேமித்து வச்ச பொக்கிஷங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னுடைய மாணவர்களுக்காக நம்ம மிகப்பெரிய ஒரு நாள் வகுப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானித்து நம்ம இந்த வகுப்புகள் வரக்கூடிய 5/4/2025 ஈரோடு ஒயசிஸில் நம்ம மிகப்பெரிய அளவில் ஒரு ஏசி ஹாலில் வகுப்பு எடுக்க போகிறோம். இந்த வகுப்புக்கான முன்பதிவு இப்போ இன்னையிலேருந்து ஆரம்பமாகுது. இது என்ன விஷயம், இந்த வகுப்பில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்களை பற்றியான ஒரு பெரிய ஒரு ரகசியங்களை சொல்ல போகிறோம். முதல்ல ஜோதிடத்துக்கும் ஜோதிடத்தினால கிரிக்கெட்டை லிங்க் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு என்னுடைய பதில் 100% முடியும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு மேட்ச்க்கு முன்னாடியே இந்த மேட்ச்சுக்கு யார் டாஸிங் பொசிஷன், யார் டாஸ் வின் பண்ணால் இவங்க பேட்டிங் எடுப்பாங்களா பவுலிங் எடுப்பாங்களா, டாஸ் வின் பண்ணி இவன் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் இவன் ஜெயிப்பான், அப்போ டாஸ் வின் பண்ணி இவன் செகண்ட் பேட்டிங் எடுத்தால் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஒரு பிரசன்ன ரீதியாக பிரசன்ன ஜோதிடராக இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் கூட நடந்த மேட்ச்சில் நடந்திருக்கு. இப்போ நடந்து முடிஞ்சு, அதாவது நீங்கள் செமிஃபைனல் பார்த்துருப்பீங்க. செமிஃபைனலில் ஆல்ரெடி தெளிவாக அழகாக சொல்லியிருந்தேன் நான். அதாவது மேட்ச் 7 மணிக்கு அப்படின்னா ஒரு 4:30 மணிக்கே நான் ரிசல்ட் சொல்லிட்டேன். அதாவது இன்றைக்கி மேட்ச்சை பொறுத்தவரையிலும் டாஸ் இங்கிலாந்து ஜெயிக்கும், செகண்ட் பேட்டிங் தான் எடுக்கும், ஃபஸ்ட் பேட்டிங்கை இந்தியா எடுத்தால் மட்டும்தான் வெற்றின்னு நான் போட்டிருந்தேன்.
அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் அந்த மேட்ச்சில் 100% இந்திய அணி ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். சில பிரச்சனைகள் வந்து நமக்கு யோசிக்க வைக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளை எப்படி எடுப்பது அப்படின்ற ஒரு பெரிய விஷயங்களை வந்து இந்த அற்புதமான வகுப்பில் ஒளிவு மறைவு இல்லாமல் என்னுடைய மாணவர்களுக்கு கொடுக்கலான்னு நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டுமா அப்படியா, ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி 12 கீ பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே சார் 12 பேர் இருப்பாங்களா அப்படின்னா சப்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு ஆளாக வருவாங்க உள்ள. ஓகேங்களா, 11 பிளேயர்ஸ் தான். ஸோ 11 பிளேயர்ஸ் யார், அந்த சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்க்கான வாய்ப்புகள் யார், ஸோ ஒரு டீமுக்கு 12 பேரை வந்து எப்படி எடுக்கிறது, ஸோ எந்த பிளேயர்ஸ் வந்து இன்றைக்கி அதிகமாக டாமினேட் பண்ணுவாங்க, ரன் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வந்து நல்ல பவுலராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சுழற்பந்து வீச்சாளர் எப்படி இருப்பாங்க, வேகப்பந்து வீச்சாளர்கள் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் யார், ஆல்ரவுண்டராக யார் இருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு என்னுடைய ஐடியாஸ் நான் இது வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு சேமித்து வச்ச விஷயங்களை இன்றைக்கி வந்து கொடுக்கலான்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு, ஐபிஎல் விளையாடுறவங்களுக்கு இது மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அனைத்து விதமான ஒரு விஷயங்களும் சேர்ந்தது தான் இந்த கிரிக்கெட் பிரசன்னம். ஓகேங்களா, அப்ராக்சிமேட் ஸ்கோர் கணிக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற விஷயங்களை சொல்கிறது, அதே மாதிரி யார் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக ஆடுவாங்க, யார் இன்றைக்கி ரொம்ப நல்லா ஆடுவாங்க, யார் இன்றைக்கி மேட்ச்சில் இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒருத்தர் கெஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து முழுமையான ஒரு பிரசன்னம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கிய வகுப்பு தான் இந்த கிரிக்கெட் பிரசன்ன வகுப்பு. இதுக்கு கண்டிப்பாக ஜோதிடம் நாலேஜ் இருக்கிறவங்க 100% உங்களுக்கு புரியும். ஜோதிடம் நாலேஜ் இல்லாதவங்களும் இதில் கலந்துக்கலாம். ஏன் அப்படின்னா சில ட்ரிக்ஸ் கொடுத்துருவோம், இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. அதாவது அது ஆட்டோமேட்டிக்காக புரிதல் வரைகள் தான் இருக்கும் என்னுடைய வகுப்பு. அதனால் வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க அதுலேயும் கலந்துக்கலாம். ஓகேங்களா, இது 1 டே வகுப்பு. ஸோ இந்த 1 டே வகுப்புக்கு ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே, யார் ஆர்வம் இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய அசிஸ்டன்ட் நம்பர் உங்களுக்கு நான் குழுவில் பதிவு பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனில் கீழே வரும், அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவும் நடக்குது, ஜூம் மூலியமாகவும் நடக்குது. ஸோ நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், என்னால் கலந்துக்க முடியுமா, தாராளமாக உங்களுக்காக ஜூம் மூலியமாக நடக்குது. காலைல 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வகுப்பு இருக்குது. ஸோ இந்த வகுப்புக்கு நீங்கள் ஜூம் மூலியமாக உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் கலந்துக்கலாம். நேரில் வந்து எங்களோட பேசி கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் கலந்துக்கலாம். 100 பேர்த்துக்கு தான் இந்த வகுப்பு வந்து முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஸோ ஆல்ரெடி நம்ம மாணவர்களே 1000க்கு மேலே இருக்கீங்க. முதல் 100 பேர்த்துக்கு தான் என்னால் வந்து நேரடியாக வகுப்பில் கொடுக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே வந்து ஆன்லைன் வழியாக மட்டும்தான் இந்த கிரிக்கெட் பிரசனத்தை சொல்லிக் கொடுப்போம். 100% இந்த பிரசனம் மீண்டும் சொல்லித்தரப்பட மாட்டாது. ஓகேங்களா, என்ன நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இது வரைக்கும் நம்ம இல்லைன்னு எதையும் மறுத்ததே கிடையாது. ஸோ அதனால் ஒரு நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்குறாங்களேன்றதுக்காக தான் இந்த பிரசனமானது இப்பொழுது தரப்படுகிறது. மீண்டும் இந்த வகுப்புகள் நடத்துவது சாத்தியம் இல்லை அப்படின்றத வந்து இந்த மீண்டும் பதிவு பண்ணிவிட்டு ஆர்வம் இருக்கிறவங்க இன்னையிலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ தினசரி வந்து நமக்கு ஒரு சரவடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ என்னுடைய விதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த வகுப்பில் இணைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா, வகுப்புக்கான கட்டணம் என்ன, அதே மாதிரி எங்கே அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தகவல் தரப்படும். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்மளுடைய வகுப்பு நடக்க இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க. அதே போல் தூரத்தில் இருக்கிறவங்க ஜூம் மூலியமாகவும் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். ஓகேங்களா, வகுப்பில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.